we taste feels like heaven. She the one, 2 shots and we having fun, 4 shots and we turning up, dance, and she calling, channeling my Casanova. She got a body persona, she got a body. வெல்கம் டு மோட்டோ இன்ஃபோ தமிழ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் பாக்கெட் ராக்கெட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 400cc செக்மெண்ட்டை பல வருஷமாக நல்லா ஆண்டுட்டு இருக்க ஒரு வண்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் RC390. நம்ம KTM சைட்லேருந்து ஒரு பீஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் 400cc வேறு எந்த வண்டியாலையுமே பீட் பண்ண முடியல. ஏன்னா அது சிங்கிள் சிலிண்டரில் அவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ். 2 சிலிண்டர் 3 சிலிண்டரில் வந்து வரலாம். ஆனால் சிங்கிள் சிலிண்டரில் இவங்க கொடுக்குற அந்த டியூனிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த வண்டியாலையும் கொடுக்கவே முடியாது. அப்புறம் இந்த வண்டியோட மெயின் இது அவுட்டர் லுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் வந்து 200 390 ரெண்டுமே சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும் போது ஒரு லாங்லேருந்து யாராவது பார்த்தா கூட அவங்களோட கண்ணுக்கு வந்து ஐ கேச்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அழகாக ஒரு KTM லோகோவை கொடுத்து கீழே வந்து அவங்களோட ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் MotoGPல ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஸ்பான்சர்ஸோட நேம்லாம் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 200க்கும் 390க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து எக்ஸாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு வந்து வெளியே தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு டிஸ்பிளே தான் மெயினாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு LED செட்டப் தாங்க. முன்னாடி இருக்க ஹெட்லைட்லேருந்து இண்டிகேட்டர் பேக் லைட்லேருந்து எல்லாமே வந்து இதுதான் நமக்கு வந்து LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட சிசி பார்த்துக்கலாம். 373cc இது வந்து 390நாலுமே அவங்க 373cc தான் இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஜென்னுக்கு வந்து 400 வரக்கு சான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து நாட் கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 43.5 பவர் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் வந்து 37 Nm ஆஃப் டார்க் வந்து 7000 RPMல இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓல்டு ஜென்னுக்கு இந்த ஜென்னுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஓல்டு ஜென்னில் வந்து இதோட ஏர் இன்டேக் வந்து இப்போ இந்த ஜென்னோட சின்னதாக இருக்கும். இதை வந்து அதிகப்படுத்திருக்கனால வண்டியோட இனிஷியல் டார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஓல்டு ஜென்னில் வந்து அப்படியே ஒரு நேராக இருக்க ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க போல். இப்போ வந்து கர்வ் ரேடியேட்டர் கொடுத்து அதில் வந்து 2 ஃபேன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு ஹீட் வந்து மோஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகுது. அப்பவும் ஹீட் அடிக்க தான் செய்யுது. ஆனால் அந்த ஓல்டு ஜென் அளவுக்கு அடிக்கலை, ஹீட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஓல்டு ஜென்னுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா TFT டிஸ்பிளே வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பழைய வண்டியில் வந்து TFTலாம் கிடையாது, ஒரு நார்மல் டிஜிட்டல் டிஸ்பிளே தான் உண்டு. அதில் உங்களால் ரேஞ்சு பார்க்க முடியும், அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளால் வந்து இந்த வண்டியோட புது TFT டிஸ்பிளேல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த வண்டியால் வந்து நம்ம நேவிகேஷன் பார்க்க முடியுது. அப்புறம் வந்து நம்ம ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோனோட கனெக்டிவிட்டி, கால் வந்துச்சுன்னா அந்த கால் அட்டன் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைட்டோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பழைய வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் அடிக்கிறதுக்கு ஒரு இது பண்ணுவோம், அதில் தான் இவங்களோட ஃபுல் ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா DRL வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த DRL வந்து ஆல் டைம் ரன்னிங்கில் தான் இருக்குது. அந்த ஹெட்லைட்டுமே ரன்னிங்கில் தான் இருக்கும். இந்த வண்டியில் ஹெட்லைட் நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இதோட லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் மற்ற வண்டியில் வந்து இதுக்கு முன்னாடி கொடுக்கல, ஆனால் இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 5 டைப்ஸாக வந்து நம்ம லிவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கிளச் லிவருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரேக் லிவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிளோட டயர் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்கில் வந்து 150/60 கொடுத்துருக்காங்க. லைக் இந்த டயர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் சூப்பர் பைக் டயர் மாதிரி தான். ஏன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/70 டயர் கொடுத்துருக்காங்க. 2 டயருமே நமக்கு நார்மலாக ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டயரோட ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகம், நம்ம நார்மல் டயரோட இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகம். அதுக்கப்புறம் மெயினாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், நீங்களே கையை வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதுலேயே நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அதில் பாதி ஆயிரும் கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதனால் இருக்க எல்லா பம்ப்லையுமே வண்டி தட்டுதுங்க. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி ப்ரிஃபரபிளே கிடையாது. ட்ராக்கில் ஓட்டுறீங்கன்னா வாங்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு, ஏன்னா ரொம்ப அடி வாங்குது கீழே. அப்புறம் இந்த வண்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றதுனால இதுக்கு வந்து நார்மலாக ஒரு நார்மல் சீட் இல்லாமல் ஒரு ஸ்ப்ளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஒரு பெனிஃபிட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதுனா, இந்த வண்டியோட ஸ்ப்ளிட் சீட் இருக்கனால மோஸ்ட்டாக இது கம்ஃபர்டபுள் வந்து ஓட்டுறவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. ஏன்னா பேக் பெயின் வந்து வரக்கு சான்சஸ் அதிகம். பின்னாடி இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக பேக் பெயின் வந்துடும். அதுக்கப்புறம் வண்டியோட பழைய வெர்ஷனில் வந்து டேங்க் வந்து ஷார்ப்பாக முடிச்சிருப்பாங்க. இந்த வெர்ஷனில் வந்து அதை வந்து இப்படி நார்மலாக முடிச்சிருக்காங்க. இது வந்து ஓட்டுறவங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு கம்ஃபர்டபிலிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓனர் தான் போட்டிருக்காரு. வண்டியிலோட ஸ்டிக்கரிங் வராது எதுவுமே, இதெல்லாம் அப்படியே பிளைனாக தான் முடிச்சிருப்பாங்க வண்டியில். அதுக்கப்புறம் இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி குடிக்கிற குடிக்கு வந்து
வந்து இந்த டேங்க் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நார்மல் வெஹிக்கிளுக்கு 11 லிட்டர் டேங்க் போதும். அப்புறம் இந்த குடிக்கிறதுன்னு உடனே இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஓட்டுறவங்களுக்கு வந்து 15 கொடுக்குது. ஆனால் இது கம்பெனி கிளைம் பார்த்தீங்கன்னா 25-30ன்னானுங்க. ஆனால் கொடுக்கறது என்னமோ 15 தான். அதுவுமே ஒரு நார்மலாக ஓட்டுறவங்களுக்கு 15. அப்புறம் வந்து ஹைவேல பார்த்தீங்கன்னா 20 தருதுங்க. 20 தருதான் ஹைவேல. அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு டேரெக்டாக நம்ம இதுக்கு போயிடலாம். இதில் வந்து என்னென்ன டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்கன்றதுக்கு போயிடலாம். நம்ம டிஸ்பிளே ஆன் பண்ணோம்னா முதல்ல ரெடி டு ரேஸ்ன்னு அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இது ரேஸுக்கு தான் ஓட்டுவோன்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது கேடிஎம் பைக்ஸை பொறுத்தளவுக்கு மேஜராக எல்லா வண்டியிலையுமே ரெடி டு ரேஸ் தான் ஸ்டார்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல ரைட் சைடு மேலே வந்து நம்ம கீர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறோன்றதை இது பண்ணுறது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஎம் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்து நம்ம வண்டியில் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வண்டி எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்றது. அதுக்கு பக்கத்தில் ஓடோமீட்டர் ரைட் சைடில். அது கீழே வந்து நம்ம ஏபிஎஸ் வந்து எந்த இதில் வச்சுருக்கோம், சூப்பர் மோட்டோன்ற ஏபிஎஸ் மோடு வந்து நமக்கு பேக்கில் வந்து ஏபிஎஸ் கட் பண்ணிடும். ரோடு அதெல்லாம் வந்து நார்மலாக 2 ஏபிஎஸ்ஸுமே இருக்கும். ஆனால் ஏபிஎஸ் எந்த அளவுக்கு பிடிக்கணுன்றது வந்து அதை பொறுத்து இருக்குது. எம்டிசி வந்து நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இந்த வண்டியில் பண்ணிக்கலாம் நம்மளால். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரா பிக்கப் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். வெஹிக்கிளில் செட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா நமக்கு செட்டிங்ஸ் மென்யூக்கு வந்துடும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே நம்ம போனோன்னா நம்மளால் வந்து என்ன நம்மளோட செட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு குயிக் செலக்டர் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மெமரி செட்டிங் மாதிரிங்க. மெமரி செட்டிங் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்பிளேயோட கலரை வந்து நைட் மோடா இது மார்னிங் இதான்றதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்பிஎம் மீட்டர் இருக்குல்ல, அதோட கலர் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் டேட்டு, கிளாக்கு, அதுக்கப்புறம் யூனிட்டு, லாங்குவேஜ், வண்டியோட லாங்குவேஜ், சர்வீஸ் டைமு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன். அதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது வேணும்னா அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பிரேக்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 10 mm வந்து பழைய வெஹிக்கிளோட இந்த வெஹிக்கிளில் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து 14 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லாங் போகும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பேக் குஷனிங் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற வெஹிக்கிள்ஸ் ஸ்போர்ட் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏதோ கட்ட மாதிரி இருக்குங்க. இது நல்லா புஜ்ஜுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பில்லியன் வந்து பிடிச்சிக்கணும், ஏன்னா இந்த வண்டி பிடிச்சி இழுத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு பில்லியனுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல கிராப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளில் டிஸ்அட்வான்டேஜுக்கு போயிடலாம். நம்ம இது அவ்வளோதான் அட்வான்டேஜஸ் நமக்கு தெரிஞ்சு. நம்ம ஏதாவது அட்வான்டேஜஸ் மிஸ் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் போயிடலாம். டிஸ்அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து எல்லா இதுலேயுமே தட்டுது. அதுக்கப்புறம் வந்து இந்த வெஹிக்கிளில் ஆர்சினாலே நிறைய பேருக்கு அந்த சவுண்டுனா ரொம்ப கிரேஸுங்க. இந்த வெஹிக்கிளில் அந்த சவுண்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஏன்னா இதில் எக்ஸாஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் காற்று மட்டும்தான் எக்ஸாஸ்ட்டில் வருது, சவுண்டு ஃபுல்லாக இன்ஜினில் மட்டும்தான் வருது இந்த வெஹிக்கிள். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஹீட்டிங் வந்து இருக்குது. முன்னாடிக்கு பரவாயில்ல, பட் ஹீட்டிங் இருக்குது இந்த வெஹிக்கிளில். அதுக்கப்புறம் வந்து ஒரு செர்டைன் ஆர்பிஎம்முக்கு அப்புறம் வண்டியோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. வண்டியில் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கை வலிக்கிறது அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் வந்து சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. ஓல்டர் ஆர்சி இதே மாதிரி ரைடிங் பொசிஷன் தான், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அதோட. இப்போ வந்து இந்த வண்டி வந்து யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது அந்த விஷயத்தை நம்ம போகலாம். யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேல தான் நான் வண்டி ஓட்டுவேன், நம்ம வந்து அப்புறம் ட்ராக்ல ஓட்டுறாதுன்னா இந்த வண்டி தாராளமாக நீங்கள் வாங்கலாம். யார் வாங்கக்கூடாதுன்னா, இந்த வெஹிக்கிள் நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன், எங்கள் ஏரியா எங்களோட ரோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பள்ளம் அப்படி தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இதை வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து வாங்கலாம், நீங்கள் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப கீழே தட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியே கிடையாது. இனிஷியல் பிக்கப்பு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு 4000 RPM நம்ம தாண்டும் போது அப்படியே ஒரு வீலி பாப் ஆகுது இந்த வெஹிக்கிளில், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, சில பேரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இதுக்கு இந்த வெஹிக்கிளோட கம்பெனிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 200cc. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டுங்க பிகினராக, அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளுக்கு வாங்க. ஆனால் இந்த வெஹிக்கிளில் மற்றபடி எல்லாமே பக்காவாக தாங்க இருக்குது. ஆனால் பிகினராக அதான் நீங்கள் சூப்பர் பைக் வாங்க போகிறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஃபஸ்ட்டாக வாங்கலாம். ஏன்னா இது ஒரு 600cc போகிறதுக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கிள்னால் அது இது மட்டும்தான்.
600 சிசிலேயே சில வெஹிக்கிள் வந்து இந்த அளவுக்கு பவர் கிடையாது, அந்த மாதிரிலாம் வெஹிக்கிள் இருக்குது. ஆனால் வெஹிக்கிள் வந்து ஒரு பக்காவான வெஹிக்கிள் தான். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எதனால நாங்கள் சொல்கிறோன்னா, இந்த நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து யோசிச்சு வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னது தப்பு ப்ரோ அப்படின்னீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை கரெக்ட் பண்ணிடுறேன். இல்லைனா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்படி பண்ணாதீங்க ப்ரோ, இதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு சஜஷன் கூட கொடுக்கறனால கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதை வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மாற்றி நாங்கள் பண்ணுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ.